சரி, இந்த நாளிலும் நாம் படித்துக் கொள்ளும்படியான பாடத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாய் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி செய்வோம். பரலோகத்தில் ஆண்டவரை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நான் படிக்க போகிற இந்த பாடங்களை என் தேவனீர் எங்களுக்கு கற்பித்து தாருங்க. இந்த இருதயத்தில் இருக்கிற குறைவுகளை நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுங்க. நான் என்ன விதமான சிந்தனைகளோடு இந்த பூமியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறுபடியும் என்னுடைய கண்களுக்கு நேராய் காண்பித்து எங்களை நேர்த்தியாய் சரியான வழியில் நடக்கிறதற்கு அடுத்த நீர் கிருபை புரிந்துள்ள வேண்டும் ஆசிக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பேசப்படட்டும். உடைய சத்தம் எங்களுடைய இருதயத்தில் துணிக்கப்பட்டு தவறாய் நாங்கள் போய்கொண்டிருப்போம் என்று சொன்னால் தவறான பாதையிலிருந்து சரியாய் நடப்பதற்கு நீர் எங்களுடைய வழிகளை திசை மாற்றி அமைக்க வேண்டுமாய் உடைய சமூகத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம். உடைய வாயின் வார்த்தைகளால் அடுத்த நீர் எங்களோடு இடைபெற வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் நம்ம நிறைய நேரங்களில் படித்திருக்கிறோம். அநேக இடங்கள்ல அதிகமாய் பேச விருப்பப்படாத, பேச பயப்படுகிற தேவனுடைய குணாதிசயம் அப்படின்னு நம்ம வேதத்துல இதை படிக்கலாம். காட்ஸ் ராத், தேவனுடைய உக்கிரம், தேவனுடைய உக்கிர கோபம். இந்த தேவனுடைய கோபம் அப்படின்னு நம்ம படிக்கிற வேத வார்த்தைகள், வேத வசனங்கள் யாருக்கு எவ்விதமாய் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது, அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்றத நான் படிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை உள்ளவர், அப்படிதானே? தேவன் கிருபையானவர், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் ஒருவரே கிருபையின் தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 103 8 இருந்து 18 வசனம் வரையும் நம்ம படிப்போம். சங்கீதம் 103 வாசிங்க, 8 இருந்து 18. கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. போதும். இந்த வசனங்கள்ல கர்த்தர் எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவர் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேவன் எவ்வளவு கிருபையானவராய் நமக்கு இருக்கிறார் அப்படின்றத நம்ம படித்து புரிந்து கொள்ள முடியும். 8வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் நம்ம அப்படியே யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அது அளந்து பார்க்க முடியாதது, அது மனிதர்களால அளந்து பார்க்க முடியாதது. அளவுக்கு அதிகமான விதத்துல தேவனுடைய கிருபை மனிதர்கள் மீது பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம செய்கைகளுக்கு தக்கதான பலனை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா இந்நேரம் நம்ம யாருமே உயிரோட இருக்க முடியாது. நாம் செய்த செய்கைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னா இந்நேரம் நம்முடைய நிலைமைகள் இவ்வளவு ஆசீர்வாதமா இவ்வளவு மேன்மையா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப தேவனுடைய கிருபை அவ்வளவு பெரிதாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வருகிறது. நம்ம சற்று சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு தேவனுடைய கிருபை அதிகப்படியான மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறது. நாம் நினைத்து பார்க்க முடியாம உடைந்து போய் ஒன்றுமில்லாம திகைத்து போய் நம்ம இல்லாமல் போவோம் என்கிற சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை மாற்றி அமைத்து இன்றைக்கும் நம்மை ஜீவ சுவாசத்தோடு இந்த பூமியில் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது தேவனுடைய சுத்த கிருபை, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப தேவன் அவ்வளவு கிருபையானவர், மனிதர்கள் மீது அவ்வளவு இரக்கம் உள்ளவர், அவ்வளவு மன உருக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிற சமயத்துல அவருடைய கோபம் என்கிற குணாதிசயத்தையும் வேதத்துல நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். அவருடைய கிருபை குறித்து நம்ம படிக்கிறோம், அவருடைய இரக்க குணத்தை படிக்கிறோம்,
அவர் எவ்வளவு நீடிய சாந்தம் உள்ளவர் அப்படின்றத படிக்கிறோம். அவர் எவ்வளவு அன்பானவர் அப்படின்றத அவருடைய சிலுவை மரணத்துல நம்ம படிக்கிறோம். இப்படி எல்லா விதமான தேவனுடைய அளவுக்கு அதிகமான நன்மையான குணங்களை நாம் படிக்கிற அதே நேரத்துல அவருடைய உக்கிரமான கோபத்தின் குணத்தையும் நாம் வேதத்துல படிக்கிறோம். இது எல்லாவற்றையும் படிப்பதை காட்டிலும் அதை நம்ம கொஞ்சம் கம்மியா தான் அநேக நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். இந்த கஷ்டங்களில் எல்லாம் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற நன்மையான கிருபையான தேவனாய் இருக்கிறார் என்று வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் பூரிப்படைகிறது. அப்படிதானே? நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, சோர்ந்து பலவீனப்பட்டு இருக்கும்போது, கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் நம்மை மீட்பார், அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை விடுவிப்பார் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்துல ஒரு விதமான ஆனந்தங்களை கொடுக்குது. இப்ப பூமிக்கேற்ற விதத்துல இந்த வார்த்தைகள் என்னை ஆனந்தப்படுத்தலாம், பூமிக்கேற்ற ஒரு ஓட்டத்துல இந்த வார்த்தைகள் எனக்கு சமாதானத்தை கொடுக்கலாம். ஆனா பரலோகத்திற்கும் அவ்விதமான வார்த்தைகள் மாத்திரமே எனக்கு போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது கிடையாது. பரலோகத்திற்கு ஆயத்தப்படுவதற்கு தேவனுடைய எச்சரிப்பு மனித குலத்துக்கு மிகுந்த அவசியம். தேவனுடைய எச்சரிப்பு இல்லாம, அவருடைய இரக்கங்களினுடைய ஆழங்கள் புரியாம ஒரு மனிதன் இந்த பூமியில பிரயாணப்படுவான் என்று சொன்னா அவனுக்கு பரலோகத்தினுடைய தன்மையே புரியாது, பரலோகத்தினுடைய மேன்மையை விளங்கிக் கொள்ளவே முடியாது. இப்ப இந்த தேவனுடைய உக்கிர குணத்தை குறித்து, அவருடைய உக்கிரமான கோப குணத்தை குறித்து, இக்கட்டு காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஒரு சில பாடங்களை நம்ம படிக்க போகிறோம். இதனுடைய கர்த்தருடைய குணத்தை நம்ம வரிசையா பட்டியலிட்டு படிக்கணும் அப்படின்னா நாம் படித்துக் கொண்டே இருக்கலாம். அவர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு கருணை உள்ளவர், எவ்வளவு நீதி செய்கிறவர் அப்படின்றதெல்லாம் நம்ம வரிசையா படிச்சுட்டே வரலாம். ஒரு சில வசனங்களை போட்டுட்டு சொன்னோம் அப்படின்னா நாகும் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். யாத்திரா 34:6-7 நம்ம படிக்கிறோம், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் அப்படின்னு படிக்கிறோம். சகரியா 2:8 ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நமக்கு சொல்றாரு. சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுகிறார்களோ அவங்க யாரை தொடுறாங்களா? கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார்கள். அப்ப நமக்கு வருகிற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துறதுக்கும் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கும் அவருடைய குணாதிசயத்தின் தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நம்ம சோர்ந்து போகும்போது அவருடைய குணம் சோர்வாய் இருக்கிற உங்களை மறுபடியும் இளைப்பாற செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி ஆனந்த கழிப்பாய் மாற்றுவதுதான் தேவனுடைய குணம் அப்படின்றார். நான் கவலையா இருக்கும் போது அந்த கவலையை போக்குறது தான் என்னுடைய குணம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் ரொம்ப பொருளாதாரத்துல உடைந்து போயிருக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய குணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்படி எல்லா விதத்திலையும் தேவன் நம்மளை மேன்மையாகத்தான் அவருடைய குணாதிசயத்தை வைத்து வழிநடத்தி வருகிறார். இன்னும் ஒருபடி நம்ம அதிகமாக போய் படிச்சோம் அப்படின்னா ஏசாயா 49:15 வசனத்துல நம்ம படிக்கிறோம், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை. ஏசாயா 49:14-16 வசனம் வரை வாசி. 14-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு வாக்கு தத்தங்களை, இன்னும் நம்மளை சோர்ந்து போயிருக்கிற தருணத்துல நம்மை உத்வேகப்படுத்துகிற விதத்துல ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாம் நம்ம தேர்ச்சி கொண்டுதான் இருக்கு. இந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஆழமா நம்மளை கடவுளோட இணைத்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு வசனமா இருக்கலாம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு கடவுள் தான் நமக்கு இருக்கிறாரு. நம்முடைய எல்லாவித பலவீனத்திலும் நம்மை தாங்குகிற தேவன் தான் நமக்கு இருக்கிறார். இப்படி எல்லா விதத்திலும் அன்பான, கருணையான, இரக்கமுள்ள தேவனாயிருக்கிற நம்முடைய தேவன் ஏன் கோப குணத்தை வெளிப்படுத்த வேண்டும்? இந்த கேள்விகள் சில நேரங்கள்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரே விதமான பதிலை தருவது கிடையாது. ஒண்ணுமே இல்லாம ஒருத்தர் ரொம்ப சௌகரியமான நிலைமையில இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு வேறு விதமா இது அர்த்தத்தை கொடுக்கும். அநேக கடினங்களாலும் கவலைகளினாலும் துன்பத்திலும் துயரத்திலும் கடந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் வேறு விதமான அர்த்தங்களை நிச்சயமாக கொடுக்கும். கர்த்தருடைய கோபத்தை குறித்து நான் படிக்கும் பொழுது இந்த பொது வலைதளங்கள்ல நிறைய கேள்விகள் இது நிமித்தமா எழுப்பப்படும். என்னென்ன கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படும் அப்படின்னா, கடவுள் இவ்வளவு அன்பானவர் சொல்லும் போது அவர் ஏன் கோபப்படுறாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வரும்.
கடவுள் இவ்வளவு இரக்கமுள்ளவர் நீங்க சொல்றீங்க, ஆனா கடவுள் இரக்கம் இல்லாம சில செய்கைகளை செய்யறாரே ஏன் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வரும். கடவுள் இவ்வளவு மன உருக்கமுள்ளவர் அப்படின்னு நீங்க போதிக்கிறீங்க, ஆனா சில நேரங்கள்ல மனசாட்சி இல்லாம ஆண்டவர் செய்யறாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் அநேகருக்கு எழும்பும். ஆனா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கடந்து போகிற சம்பவங்கள் சில நேரங்கள் அவருடைய விசுவாசத்தை தலைகளாகவும் என்ன செய்திருக்கு, மாத்திருக்கு. ஒண்ணுமே நடக்காத பொழுது அவங்க சந்தோஷமாய் கர்த்தருக்கு பின்னாடி நடந்து போனாலும் ஏதாவது ஒண்ணு அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது அவங்களுடைய விசுவாசத்தை தலைகளா என்ன செய்திருக்கு, மாத்திருது. அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு பிள்ளைக்கு ரொம்ப சுகவீனம் ஆயிடுச்சு, கிரிட்டிக்கல் ஒரு சர்ஜரி பண்ணணும், ஆபரேஷன் பண்ணணும், கடவுளை தேடி போறாங்க. அந்த நேரத்துல கடவுள் கை கொடுக்கல அப்படின்றது மாதிரி உணர்றாங்க, பெரிய இக்கட்டுகள்ல கடந்து போறாங்க. கடவுள் எங்க, ஏன் இவ்வளவு மனம் இல்லாம, மனசாட்சி இல்லாம ஏன் ஆண்டவர் நடந்துக்கிறார் அப்படின்ற விசுவாச திருப்புதல் அங்க என்ன செய்யுது, ஏற்படுது. அதே மாதிரி கடவுளே அறியாத ஜனம் இப்படி மருத்துவமனையில மரண படுக்கையில இருந்த தருணத்துல யாரோ ஒருவர் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்சு விடுதலை அடைந்து தேவனுடைய ஆலயத்தில் சாட்சியாய் நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட தருணத்திலிருந்து என்னை ஆண்டவர் விடுவித்தார் அப்படின்னு அங்கேயும் ஒரு விசுவாச திருப்புதல் ஏற்படுது. ஒண்ணுமே அறியாத ஜனங்களும் மாற்றம் அடைகிறார்கள், அறிகிற ஜனங்களும் விசுவாசத்தில் தோல்வி அடையக்கூடிய சூழல்களும் ஏற்படுகிறது. இப்ப நம்ம கடந்து போகிற இந்த சராசரியான இந்த இயல்பான வாழ்க்கையிலே இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், விசுவாசத்துல குறைவு, ஏற்றுங்கழிவுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா இனி வரப்போகிற இக்கட்டு காலத்துல, வரப்போகிற துன்பத்தின் மத்தியில எவ்வளவு கொடுமையான சூழல்கள் இந்த பூமியில அரங்கேற போகிறது. அவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியில கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் வாழும் பொழுது தேவன் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் எவ்வளவு அதிகமானதாய், எவ்வளவு அவசியமானதாய் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவனுடைய கோபத்தை படிக்கிறது நமக்கு மிகுந்த அவசியம். அவருடைய கோபத்தையும் அவருடைய உக்கிரங்களையும் படித்துக் கொள்வது நமக்கு மிகுந்த அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நாம் துரிதமாய் வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 இருந்து 21வது வசனம் வரை நான் படிப்போம். இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமை. நம்முடைய வாழ்க்கையில யாரால் நாம் ஜெயித்திருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நான் ஜெயம் கொண்டிருக்கிறேனா அப்படின்றது நான் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. எதிரால் நான் ஜெயம் கொண்டிருக்கிறேனோ அதற்கு நான் அடிமை. கர்த்தருக்குள் கர்த்தர் என்னை ஜெயம் கொள்ள செய்வார் என்று சொன்னா நான் கர்த்தருக்கு அடிமையானவனாய் இருக்க முடியும். இல்லை, இந்த பூலோகத்தின் பணமும் ஆசையும் சம்பத்துகளும் ஐஸ்வர்யமும் என்னை ஜெயம் கொள்ள வைக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னா அந்த காரியங்களுக்கு நான் அடிமையாக என்ன செய்து விடுவேன், மாறிவிடுவேன். அந்த காரியத்தில் அடிமையாக்குறதுக்கு எப்பொழுதுமே என்னை சுற்றிலும் மக்கள் கூட்டம் என்ன செய்யுமா, சூழ்ந்திருக்குமா. அதுதான் நம்ம முதல் 18வது வசனத்துல படிச்சோம். வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். எப்படியெல்லாம் சாத்தானுடைய வழியில சிக்க வைக்கணுமோ அதை தந்திரமாய் செயல்படுத்தக்கூடிய தன்மையில அவன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறான். எவ்வளவு தந்திரமாய் மனிதர்களை அவனுடைய பாவ பிடிகளில் சிக்க வைக்க வேண்டுமோ அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. 20வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். நான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன், அவர் என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறேன், அவர் கிருபை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்பதை நான் ருசி பார்த்திருக்கிறேன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அறிந்து ருசி பார்த்த நான் மறுபடியும் இந்த பாதையை விட்டு கேடுள்ள பாதைக்கு என்னுடைய வாழ்க்கையை திருப்பினால் அவர் எனக்கு எப்படிதான் இருக்கிறார், உக்கிரமுள்ள ஒரு தேவனாகத்தான் இருக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய முன்னிலைமை, அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் மிகுந்த கேடு உள்ளதா இருக்கும். முன்னாடி நான் அனுபவிச்ச பாடுகளை காட்டிலும் நான் கர்த்தர்கிட்ட வந்து அவரிடத்துல நான் நன்மைகளை அடைந்த பிற்பாடு மறுபடியும் உலகத்தின் தேவைகளை நான் தேடி போனேன் அப்படின்னா என்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் படிப்போம். ஏசாயா 28:21.
ஏசாயா 28:21 என்ன படிப்போம். ஆண்டவர் நம்மளை ஏன் அழைச்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் அவருடைய கோபம் நம் மீது விழாமல் பாதுகாப்பதற்கு நாம் செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஊழிய வேலையா இருக்க முடியும். அவர் ஏன் நம்மளை அழைச்சிருக்கிறார் அப்படின்றத ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவருடைய கோபத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கோபம் எவ்வளவு உக்கிரமானது அப்படின்றத நம்ம நிறைய வசனங்கள்ல தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். அவருடைய கோபம் எவ்வளவு உக்கிரமானது அப்படின்றத இயல்பாகவே நம்ம அறிந்திருக்கிறோம், அப்படிதானே? அவருடைய கோபம் மனிதர்களால சமாளிக்க முடியாத ஒண்ணு. மனுஷங்க இன்னொரு மனிதனுடைய கோபத்தை அடைக்கிடலாம், அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல அதே விதமான கோபம் கர்த்தரிடத்துல இருந்து எழும்போது கிடையாது. அவரிடத்துல இருந்து புறப்படுகிற கோபம் என்பது ஒரு கணத்துல ஒரு நொடியில நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற பலனை தந்துவிட்டு அது என்ன செய்கிறோம், முடிஞ்சிடும். அப்ப நம்ம மனுஷனிடத்துல பார்க்கிற ஒரு கோபத்தை போல ஆண்டவரிடத்துல பார்த்து விட முடியாது. அப்ப தேவனுடைய கோபம் என் மீது மூடாமல் இருக்கணும் அப்படின்னா என்னை ஏன் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு அழைப்பின் காரணத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் அந்த வசனம் சொல்லுது. ஏசாயா 28:21 படிச்ச வசனம், கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராட்சிம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். அவருடைய வேலையை நான் செய்யணும்னு அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து நான் பின்வாங்கி போனேன் அப்படின்னா கர்த்தர் என் மீது கோபம் கொள்ளுகிறார். அவருடைய வழியிலிருந்து நான் வழிவிலகி போகும் பொழுது கர்த்தர் என் மீது கோபம் கொள்ளுகிறார். இதுக்கு முன்னாடி நான் வாசித்த வசனத்தை போலதான், இந்த 2 பேர்ல நான் படிச்ச வசனத்தை போலதான், அவர் என்ன வெளியில நான் அடிபட்டு வியாகுலப்பட்டு இருந்த என்ன அவருக்குள்ள அவருடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியா என்னை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க நான் ருசி பார்த்துட்டு மறுபடியும் பூலோகத்தின் ஆசீர்வாதம் இதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சு நாங்க ஓடுனேன் அப்படின்னா என்னுடைய பின்னிலைமை காட்டிலும் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகுந்த மோசமா இருக்கும். அதே போலது இந்த வசனத்துல நான் படிக்கிறோம், கர்த்தரனை ஊழியத்திற்காக அழைக்கிறார் என்பதை அறிந்திருந்து அந்த ஊழிய கடமையிலிருந்து என்னுடைய வழியை நான் விளக்கிக்கிட்டேன் அப்படின்னா அந்த நிலைமையில கர்த்தருடைய கோபம் என் மீது இருக்கும் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நான் படிப்போம். எசேக்கியேல் 33:11 எசேக்கியேல் 33:11 வாசிங்க. நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொல்லி. நீங்க ஏன் சாகணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் சாகணும்? எல்லாருக்குமே மரணம் என்பது நிச்சயம். மனிதனாய் ஒருத்தன் இந்த பூமியில பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மரணம் என்பது நிச்சயம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? என்ன மரணத்தை குறித்து ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துறார் அப்படின்னா 2ஆம் மரணத்தை குறித்து நான் படிக்கிறோம். நீங்கள் ஏன் சாக வேண்டும் அப்படின்னா முதல் மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா உனக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கு, மரணம் நிச்சயமா இருக்குது. அந்த முதலாவது மரணத்தில் எல்லோருமே போய் தான் ஆகணும், அதை சந்தித்து தான் ஆகணும். இந்த 2வது மரணம் என்பது பரிசுத்தவான்களுக்கு இல்லை, அது துன்மார்க்கர்களுக்கு மாத்திரம்தான் இந்த 2வது மரணம் இருக்குது. அப்ப நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி 2வது மரணத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த 2வது மரணத்துல நீங்களும் நானும் மரிப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுல பாத்திரவானாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இந்த பூமியில கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழிய ஸ்தானத்தை விட்டுட்டு என்னுடைய வேலை எதையோ திசை திருப்பி போயிட்டு இருக்குது, கர்த்தருடைய ஊழியத்தை நான் என்ன செய்துட்டேன், மறந்து போனேன் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்துல தெளிவாய் நான் படிக்கிறோம். இந்த எசேக்கியேல் 33:11 கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல். ஆண்டவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புறது கிடையாது. அதனால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு மனுஷன் துன்மார்க்கத்துல மரிக்கணும் அப்படின்றது கடவுளுடைய சித்தம் கிடையாது. ஒரு மனிதன் பாவியாய் பிறக்கிறது என்பது தேவனுடைய சித்தம். அது ஆதாமனுடைய பாவத்தினால, ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால மனித குலத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு சாபமாக கூட நாம் எடுத்துக்கலாம். ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா இப்படிதான் பிறக்கிறான், பாவத்துல பிறக்கிறான். அவன் தாயின் கருவில் கற்பம் தரிக்கும் பொழுது அவன் பாவத்துல தான் என்ன செய்யறான்,
கற்பம் தரிக்கிறான், பிறக்கும் பொழுது பாவியாகவே பிறக்கிறான். ஆனா அவன் துன்மார்க்கத்தில் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு மனுஷன் துன்மார்க்கத்துல மரிக்கிறான் அப்படின்னா கர்த்தர் அவனை பார்த்து மிகுந்த வருத்தப்படுகிறார், மிகுந்த வியாபலப்படுகிறார். ஒரு மனிதன் துன்மார்க்கத்துல மரிக்கிறான் அப்படின்னா அதை விட ஆண்டவருக்கு மிகுந்த வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கவே இருக்காது. ஒரு மனுஷன் துன்மார்க்கத்தில் மரிப்பது என்பது தேவனுக்கு அறவே பிடிக்காத ஒன்று. அதை காட்டிலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அவன் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஒருவன் பாவியாய் மரிக்கிறதுக்கு நான் விரும்பல, அந்த பாவத்திலிருந்து அவன் மனமாறி பாவத்திலிருந்து விடுதலையாகி அவன் பரிசுத்தவானாய் மரிப்பதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிற கேள்விக்கு தான் இன்னைக்கு நாம என்ன செய்யணும், பதில தேடணும். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு பவுல் கேட்கிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? எல்லா மனுஷனும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனாலும் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த கேள்விக்கான பதில ஒருத்தன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவன் ஊழியத்துல தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவனாக தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஊழியத்தை நம்ம ஏனோ தானோ அப்படின்னு நிராகரித்து நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா தேவனுடைய கோபத்தின் பங்காளிகளாக, தேவனுடைய கோபத்தின் உக்கரத்துல நீங்களும் நானும் மூழ்கினவர்களாக மாறிவிடுவோம் என்பதை நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். தி ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் அப்படின்ற பத்திரிகையில அம்மையாருடைய எழுத்துக்களை நம்ம படிக்கிறோம். மனிதர்களை காப்பாற்ற கடவுள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்த பிறகு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்துட்டார். மனுஷன் பாவத்துல இருக்கிறான், அந்த பாவத்தில இருந்து விடுதலையாய் செய்வதற்காக, பாவத்தில இருந்து நம்மளை மீட்கிறதற்காக ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செய்துட்டார். தொடர்ந்து அம்மையார் எழுதுறாங்க, மனிதர்களை காப்பாற்ற கடவுள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்த பிறகு அவர்கள் கிருபையை தன் வாழ்க்கையில் வெளிக்காட்டவில்லை என்றால் மரணம் அவர்கள் பங்காக இருக்கும். ஒரு மனுஷன் இந்த பூமியில பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு கடவுள் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்துட்டாரு. அவர் செய்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து விட்டார். அப்படி அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு கிருபையை தருகிறார் அப்படின்றத அறிந்து அந்த கிருபையை ஒருத்தர் வெளிக்காட்டல அப்படின்னா அவன் இந்த பூமியின் மரணத்திற்கு பாத்திரவானாய் மாறுகிறான். தொடர்ந்து எழுதுறாங்க, மரணம் அவர்கள் பங்காயிருக்கும், அது பயங்கரமான மரணமாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. சாதாரணமான மரணமா என்ன செய்யாதா இருக்காதா? இந்த பூமியில கடவுளுடைய கிருபையை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை வீணாய் செலவழித்து மரிப்பான் என்று சொன்னா அவனுடைய மரணம் சாதாரணமான ஒரு மரணமாக இருக்காது, அது பயங்கரமான மரணமாக இருக்கும். ஏனென்றால் சிலுவையில் கிறிஸ்து உணர்ந்த வேதனையை அவர்கள் உணர வேண்டும். தாங்கள் இழந்த நித்திய ஜீவனையும் அழியாத சுதந்திரத்தையும் அப்போது அவர்கள் உணர்வார்கள். கிறிஸ்து சிலுவையில் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாரோ அந்த உணர்வை என்ன செய்யணுமா இந்த மனிதர்கள் அனுபவிக்கணுமா? இதுதான் தேவனுடைய கோபம். அவர் மனிதனுக்காக இவ்வளவு பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து அதை அனுபவித்து நமக்காக சிலுவை மரணத்துல மரித்தார் அப்படின்னா நீங்களும் நானும் அதை அடையக்கூடாது, அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆனா அந்த பாடுகளை ஒருவன் அறிந்திருந்தோம் அதற்கான பாத்திரமானாய் இந்த பூமியில அவன் நிலைநிற்கல அப்படின்னா மறுபடியும் கிறிஸ்து அனுபவித்த அதே விதமான சிலுவை பாடுகளை, அந்த உணர்வை, அந்த வழி வேதனைகளை அவன் மறுபடியும் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி அம்மையார் எழுதுறாங்க. அது சாதாரணமான மரணமாய் இருக்காது, அது பயங்கரமான ஒரு மரணமாய் இருக்கும். கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த உணர்ந்த அந்த வேதனையை போல மனிதன் உணர்ந்து கொள்வான். அப்பொழுது தான் இழந்த நித்திய ஜீவனும் தான் இழந்த அழியாத சுதந்திரத்தினுடைய அவசியத்தையும் அப்போது அவர்கள் உணர்வார்கள். இந்த பூமியில இருக்கும்போது அதனுடைய மேன்மை நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என்னைக்கு கடவுளுடைய கோபுரம், அவருடைய உக்கிரம் என் மீது முழுமையாய் சூழப்படுகிறதோ அன்னைக்கு நான் இழந்த தேவனுடைய ராஜ்யமும் இழந்த நித்திய ஜீவனும் எவ்வளவு விலைமதிப்பில்லாதது என்பதை அந்த நேரத்துல தான் என்னால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அம்மையார் இங்க எழுதுறாங்க. அது தொடர்ந்து இந்த கிரேட் கான்ட்ரோவர்சி புத்தகத்துல அம்மையார் எழுதுறாங்க, the people of God will not be free from suffering. எப்படி துன்மார்க்கர்கள் இந்த சோதனைக்குள்ளாய் வழிநடத்தப்படுகிறார்களோ அது போல தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்கிற ஜனங்களும் என்ன செய்வாங்களாம், அந்த துன்பத்திற்குள்ள வழிநடத்தப்படுவாங்க. தேவனுடைய கோபம் எல்லா ஜனங்கள் மீதும் என்ன செய்ய போகுது, ஊற்றப்பட போகிறது. அது துன்மார்க்கர் மீதும் நீதிமான்கள் மீதும் ஊற்றப்பட போகிறது. ஆனா நீதிமான்களை ஆண்டவர் எப்படி எல்லாம் காப்பாற்ற போறாரு அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி அந்த இக்கட்டின் காலத்துல தேவனுடைய கோபத்தின் உக்கிரத்தின் நாட்களில என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். யோவேல் 1ஆம் அதிகாரம், யோவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து என்ன படிப்போம். தேவனுடைய கோபத்தின் உக்கிரம் வெளிப்படும் போது இதுதான் இந்த பூமியில என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. எல்லாரும் மிகுந்த துயரத்திலும் மிகுந்த பாடுகளின் மத்தியிலும் என்ன செய்வாங்க, நிலை நிற்பார்கள். அது துன்மார்க்கர்களுக்கும் உண்டு, நீதிமான்களுக்கும் உண்டு. அப்படியே தொடர்ந்து நம்ம அடுத்த வசனம் 17ல இருந்து, அதே அதிகாரத்துல 17ல இருந்து 20ஆம் வசனம் வரை படிப்போம். வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது, நதிகளில் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று, அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. ஆண்டவர் கிருபையானவர், ஆண்டவர் அன்பானவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் பொறுமையுள்ள தேவன். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அவர் எவ்வளவு தூரத்திற்கு அதிகமாய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி சிலுவை மரணத்துல நமக்காக மரித்தாரோ அவ்வளவு அதிகமாய் அவருடைய கோபத்தின் உக்கிரமும் மனிதர்கள் மத்தியில வெளிப்படும். அந்த சிலுவை மரணத்தின் பாடுகளை ஒருவன் அறிந்து புரிய முடியாமல் போனான் அப்படின்னா அவன் எல்லாம் இந்த தேவனுடைய கோபத்தின் உக்கிரத்திற்குள்ள அவன் ஆட்கொள்ளப்பட வேண்டிய சூழல்கள் வந்துதான் தீரும் என்பதை வசனங்கள் வாயிலாக நான் புரிந்து கொள்கிறோம். அந்த காலகட்டத்துல வயல்வெளியில பயிர் இருக்காது, மிருகங்களுக்கு உணவு இருக்காது, புல் இருக்காது மேயறதுக்கு, தண்ணீர் இருக்காது குடிக்கிறதுக்கு, சந்தோஷம் இருக்காது. எந்த ஒரு மனிதனுடைய தேவைகளும் சந்திக்கப்படாத ஒரு நிலைமை. மனிதனுடைய இருதயங்கள் எல்லாம் கலங்கடிக்கப்பட்டு அவன் மிகுந்த கவலைகளின் மத்தியிலும் மிகுந்த துன்பத்தின் மத்தியிலும் பசியோடும் தாகத்தோடும் யாராவது ஒருத்தர் எனக்கு ஏதாவது நன்மைகளை செய்துவிட மாட்டார்கள் என்கிற ஏக்கத்தோடும் கலங்கி அழுது நிற்கக்கூடிய சூழல் தான் தேவனுடைய கோபத்தின் உக்கிரத்தின் நாட்கள். அந்த நாட்களின் மத்தியில தேவன் நம்மை வழிநடத்த போகிறார். wrath is poured out unmixed with mercy. தேவனுடைய உக்கிரம் ஊற்றப்படுகிறது, அது கிருபை கலந்திடாத ஒரு கோபத்தின் உக்கிரமாக மனிதனுடைய மத்தியிலே அது ஊற்றப்பட இருக்கிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் படி. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு நம்மளை மன்னிக்கிறாரோ அந்த மன்னிப்பின் தருவாய், அந்த கிருபையின் காலம் முடியும் பொழுது அவ்வளவு கோபத்தின் உக்கிரத்தை நாம் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கத்தான் செய்கிறது என்பதை வேத வசனம் நமக்கு ஒவ்வொன்றா தெளிவுபடுத்திட்டே இருக்கு. இப்ப கடைசி காலத்துல தேவனுடைய உக்கிரம் இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த உலகத்தை போல இருக்காது. இதுல ஒண்ணுமில்லாம எல்லாம் உடைந்து சின்னாபண்ணமாயி நம்ம எதிர்பார்க்கிற எதுவுமே எளிமையா நம்முடைய கரத்துல கிடைக்காம பசியிலையும் தாகத்திலையும் கவலைகளின் மத்தியிலும் துன்மார்க்கத்திலையும் மூழ்கி போய் அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி போய் நிற்கிற சமயத்துல ஆண்டவருடைய கோபத்தின் உக்கிரம் கிருபை கலவாமல் முழுமையாய் மனிதனுக்கு மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அதனோடு சேர்ந்து என்னமோ நடக்கும் அப்படின்னு நம்ம அதே அதிகாரத்துல ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கும் போது நான் புரிந்து கொள்கிறோம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல,
கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சரியா பயன்படுத்தலை அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கும் போது எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இது வெறும் அவருடைய வேத வார்த்தைகளுக்கு மாத்திரமல்ல, அவர் நம்ம கொடுத்திருக்கிற சரீரமாக இருக்கட்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற ஆகாரமாக இருக்கட்டும், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இல்லமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பூமியில அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாள்ல அதை நான் சரியாய் பயன்படுத்தினேன் அப்படின்னா ஏற்ற காலம் வரும்பொழுது அதனுடைய பலனை என்னால ருசி பார்க்க முடியும். இல்ல இந்த பூமியில ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுக்காக அது ஏனோ தானோ அப்படின்னு என்னுடைய விருப்பத்தின்படி நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா ஒரு காலத்துல அது எனக்கு கிடைக்காம போகும். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு சில விஷயங்கள் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழமாய் பழகி இருப்பாங்க, அதே அவருடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகும்போது சில காரியங்கள் இல்லை அப்படின்னா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. எடுத்துக்காட்டா சொன்னா சில பேருக்கு பெட்ல படுத்தாதான் தூக்கம் வரும், தரையில படுத்தா தூங்க முடியாதுன்னு. சில பேருக்கு ஒரு வீட்டுல படுத்துட்டு வேற வீட்டுல படுத்தா எனக்கு தூக்கம் வராதுன்னுவாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம கேட்டிருப்போம்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழல்களையும் நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு இந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன், இதுதான் எனக்கு ஒத்துக்கும், இந்த டயட்ல தான் நான் இருப்பேன், இதுதான் எனக்கு ஏத்துக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சூழல்கள்லையும் நம்ம ஏற்ற அந்த ஆண்டவர் நம்ம கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சரியான விதத்துல அது நேர்த்தியாய் பயன்படுத்தாமல் இந்த பூமியில நம்ம ஏனோதானோ அப்படின்னு நமக்கு விருப்பமானதை செய்து கொண்டிருப்போம் அப்படின்னா அவருடைய கோபத்தின் உக்கரத்தின் நாள் வரும் பொழுது இன்னைக்கு நான் இதெல்லாம் வேணான்னு சொல்லணும் அது கூட எனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நீ பெட்ல படுக்குமான்னு கீழே படுத்தா தூக்கம் வராது அப்படின்னா நாளைக்கு தரையில கூட படுக்க முடியாது, கீழே ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். எங்கேயுமே என்னால தூங்க முடியாது, எங்கேயும் சாப்பிட முடியாது, எனக்கு ஆகாரம் இருக்காது. வயல்வெளி எல்லாம் ஆண்டவர் நெருப்பினால பட்சித்து போடுகிறார். அங்க எந்த வயல்வெளியும் இல்லை, களிமண் எல்லாம் அங்க ஒண்ணுமில்லாம போச்சு. எந்த விதமான ஆதாயமும் இல்லாம மனித குலம் திண்டாட போகக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு இந்த பூமியில எதையெல்லாம் நம்ம துச்சமா எண்ணி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு அன்னைக்கு கூட என்ன செய்யாது, கிடைக்காது. அதே பாருதான் இந்த பைபிளும். இன்னைக்கு ஒரு வீட்டுல நம்ம 2-3 பைபிள் வச்சிருந்தாலும் அதை சரியா நம்ம படிச்சு நம்முடைய மண்டைக்குள்ள ஏத்திக்கல அப்படின்னா அன்னைக்கு நாள் வரும் பொழுது வேதத்துல என்ன போட்டிருந்தது அப்படின்றது அன்னைக்கு தேடி அலையும் போது ஒண்ணுமே நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. புத்தகத்துல நம்ம தான் படிக்கிறோம், அவர்கள் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் ஓடி அலைந்து திரிந்தாங்க. ஆனா எங்கேயுமே அவங்களால என்ன செய்ய முடியல, அதை காண முடியல. இங்கேயும் அந்த வசனத்திற்கான விளக்கத்தை அவங்களால கேட்க முடியல. நடக்கிற சூழல்கள் எல்லாம் அவ்வளவு ட்ரிக்கியா இருக்கு. எதையுமே அவங்க பார்த்து யூகிச்சு இதுதான் சரி அப்படின்றத தீர்மானிக்கிற அளவிற்கு அவ்வளவுடைய மனுஷனுடைய இருதயம் அவ்வளவு வேதத்துல மூழ்கி இல்லை அப்படின்றத அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. வெறுமனே கடைசி கால சம்பவத்தை யாராவது சொல்லிக் கொடுக்கறதுனால நம்முடைய மனதில் அது பதிஞ்சதுனால இதனுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு, கடைசி காலத்துல நான் அதுல சிக்கிக்கொள்ளாம தப்பிச்சுக்கிற முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது நம்முடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். இன்னைக்கு நம்ம பேசுற காரியங்களை விட ரொம்ப கொடூரமான சூழல்கள் தான் ஆண்டவருடைய வருகையின் முன்னதாக என்ன செய்ய போகுது, நடக்க போகிறது. அதுல எது தேவனுடைய செயல் என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மனிதனுடைய சிந்தைகள் அவ்வளவு குழப்பத்துக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். அன்னைக்கு நம்ம தேடி ஓடுவோம் இந்த வேதத்திற்கு விளக்கத்தை, ஆனா அன்னைக்கு எதனாலும் யாராலும் அதற்கான விளக்கத்தை நமக்கு தர முடியாது. அன்னைக்கு யாருக்கெல்லாம் அந்த விளக்கம் புரியலையோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்து சிலுவை மரணத்துல உணர்ந்த அந்த வேதனையை அந்நாட்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, உணர்வாங்க. இந்த பூமியில கிறிஸ்து என்னுடைய பாடுகளுக்காக என்னுடைய பாவத்திற்காக அவர் பாடுகளை அனுபவித்து மரித்தார் என்பதனுடைய ஆழத்தை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா அவருடைய கோபத்தின் உக்கரத்தின் நாட்களில அந்த சூழல்களை அந்த உணர்வை அந்த சிலுவை மரணத்தினுடைய வேதனையின் உணர்வை அளவுக்கு அதிகமாகி அவர்கள் உணர்வார்கள் அந்த நாட்களில. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 2ல இருந்து 6வது வசனம் வரையும் நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 16. ம் 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 அப்பொழுது தண்ணீர்களின் தூதன்
இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். யாரெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் இரத்தத்தினுடைய அவசியத்தையும் அந்த சிலுவை இரத்தத்தினுடைய வேதனையின் உணர்வையும் ருசி பார்க்க முடியலையோ, உணர்ந்து கொள்ள முடியலையோ, அவர்களுக்கெல்லாம் கடைசியில அவருடைய வருகைக்கு முன்பதா இருக்கிற அந்த உக்கிரத்தின் நாட்கள்ல என்னதான் கிடைக்குமா குடிக்கிறதுக்கு? ரத்தத்தை ஆண்டவர் குடிக்க கொடுப்பார். ஏன் ஆண்டவர் ரத்தத்தை குடிக்க கொடுப்பார் அப்படின்னா, இந்த பூமியில அவர் சிந்தின ரத்தத்தின் பலனாகவும் அவருடைய சீர்திருத்தவாதிகளும் பரிசுத்தவான்களும் சிந்தின ரத்தத்தின் பலனாகவும் யாரெல்லாம் இந்த ரத்தத்தை மறுதளித்தார்களோ அவர்களுக்கு அதே ரத்தம் பானமா என்ன செய்யப்படும்? குடிக்க கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர்கள் ரத்தத்தை சிந்தின பொழுது பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவும் அவரை போன்ற அநேக சீர்திருத்தவாதிகளும் இந்த பூமியில கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தை தரிப்பதற்காக எவ்வளவு ரத்தங்களை சிந்தி பாடுகளை அனுபவித்தார்களோ, அது போல ஆண்டவருடைய உக்கிரத்தின் கோபத்தின் நாட்களிலே யாரெல்லாம் அந்த ரத்தத்தினுடைய அவசியத்தையும் உணர்வையும் புரிந்து கொள்ளலையோ அவர்கள் அதே விதமான கோபத்தின் உக்கிரத்துல ஆளாக்கப்படுவார்கள். ரத்தத்தை குடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க அப்படியே டம்ளர்ல எடுத்து குடிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இவங்க எவ்வளவு வேதனை அனுபவித்தார்களோ அந்த வேதனையின் உணர்வை அந்த நாட்களில கடைசி நாட்கள்ல துன்மார்க்கர்கள் என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்க. அந்த வேதனையின் உக்கிரத்தை சமாளிப்பதற்கோ அந்த வேதனையின் உக்கிரத்தை ஆற்றுவதற்கோ எந்த மனித கரத்தினாலும் அது முடியாது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதுதான் நம்ம முத்தூதனுடைய 3ஆம் தூதாய் நாம படிக்கிறோம். 3ஆம் தூதனுடைய தூதுல யார் மேலெல்லாம் மிருகத்தின் முத்திரை பொறிக்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய உக்கிரமான கோபத்தின் அந்த பாத்திரத்துல பாதிக்கப்படுவோம், வர்த்திக்கப்படுவோம் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்படி எல்லாம் ஒரு புறம் கர்த்தருடைய ரத்தத்தை அங்கீகரியாமல் அவருடைய கோபத்தின் உக்கிரத்துல சில ஜனக்கூட்டம் கடந்து கொண்டு போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு என்று அந்த நேரத்திலையும் ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷித்தமான ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். While persecution and distress, the God who cared for Elijah will not pass by one of his self-sacrificing children. அன்றைக்கு எலியாவினுடைய கடினத்திலையும் எலியாவினுடைய மன உடைச்சல்களையும் அவ்வளவு வேதனையில் இருந்த எலியாவை ஆண்டவர் போஷித்ததை போல யாரெல்லாம் தன்னுடைய சுயத்தை முற்றிலுமாய் வெறுத்து தேவனை தேடுகிறார்களோ அதில் ஒருவர் கூட தேவனால் கைவிடப்படுவது கிடையாது. எவ்வளவு பெரிய உக்கிர கோபம் ஆண்டவருடைய கோபம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய வேதனை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் வந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கு எலியாவை ஆண்டவர் போஷித்ததை போல யாரெல்லாம் தன்னுடைய சுயத்தை வெறுத்து தேவனை தேடினார்களோ அதில் ஒருவர் கூட தேவனால் கைவிடப்படுவது கிடையாது. ஆண்டவர் எல்லோரையுமே ஆண்டவர் அழைத்து அவருடைய ஊழியத்தில் யாரெல்லாம் தத்தியாகத்தோடு ஈடுபட்டார்களோ அவர்களை தேவன் போஷிப்பதற்காய் தன்னுடைய கோபத்தின் உக்கிரத்தின் நாட்கள்ல குடிக்கிறதற்கும் உண்பதற்கும் ஒன்றுமே இல்லை என்றாலும் அன்றைக்கு ஆண்டவர் எலியாவை போஷித்ததை போல இன்றைக்கு அந்த ஜனத்தை போஷிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறதை என பார்க்கிறோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 இருந்து 19 வசனத்துல நான் படிக்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஒரு ஆறுதலை கொடுக்குது. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க படிச்சோம்? இந்த வார்த்தைகள் எல்லாம் இதுக்கு முன்னமே யோவேல் புஸ்தகத்துல படிச்சோம். அங்க ஒண்ணுமே இல்லை. அவருடைய உக்கிரத்தின் நாட்கள்ல வயல்ல பயிர் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, மனுஷனுடைய இருதயம் எல்லாம் சமாதானம் இல்லாம ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நம்ம படிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். நாமளும் அந்த கஷ்டத்துக்குள்ளதான் என்ன செய்வோம்? இருப்போம். நீதிமான்களும் துன்மார்க்கரோடு சேர்ந்து அந்த கடினங்களை என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. நீதிமான்கள் வயல்ல பயிர் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, போடுறதுக்கு சரியான உடை இல்லை,
படுத்து தூங்குறதுக்கு சரியான இடம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆட்டு மந்தைய பாக்குறாங்க, மாட்டு மந்தைய பாக்குறாங்க, அது கூட மேய்கிறதற்கு புல் இல்லை. அது ஒண்ணும் இல்லாம அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மாண்டு போய் கொண்டிருக்கிறது, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் வசனம் என்ன சொல்லுது? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். யாரெல்லாம் இந்த தீர்மானத்தில் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் போஷிப்பேன் என்று வாக்குறுதி என்ன செய்றார்? கொடுக்கிறார். அடுத்த வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் என்னை வழி நடத்துவார், அவருடைய மகிமை என் மீது விளங்கும். அவர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய விசுவாசம் எவ்வளவு அதிகமாய் தேவனுக்குள் இருக்குது அப்படின்னு. அடுத்த வேளை உணவில்லை, மரித்தாலும் அதுல யோசிப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. மரித்தாலும் ஆச்சரியம் கிடையாது, ஏன்னா உணவில்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு கடினங்களிலும் அவருடைய விசுவாசம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், என் தேவனுக்குள் களி கூறுகிறேன், அவர் என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தானத்துல என்னை உயர செய்வார். அவ்வளவு தருணத்திலையும் தானியேலுடைய நண்பர்களைப் போல அவர் என்னை விடுவியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். இந்த பூமியில ஆண்டவர் என்னை காப்பாற்றாமல் போனாலும், அவர் என்னுடைய பலனை உயர்த்தாமல் போனாலும், இந்த பூமியில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதற்கு நான் தேவனுடைய வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானமே அதுதான். எவ்வளவு கடுமையான சூழல் வந்தாலும் அவருடைய வார்த்தையில ஒரு பொழுதும் காம்ப்ரமைஸே என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. எவ்வளவு கடுமையான பசியிலும் பட்டினியிலும் நாம் வேதனை அடைந்து மறிக்கிற தருவாய் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு செயல்பாடுகளும் என்னிடத்தில் எழும்பவே கூடாது. அது ரொம்ப சின்ன செயல்பாடா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு இடத்துல ஒரு சின்ன பொய்யாக இருக்கலாம், அது சின்ன களவாக இருக்கலாம், அது சின்ன பொய் சாட்சியா இருக்கலாம். நம்முடைய கண்களுக்கு எவைகள் சிறிதாய் தோன்றினாலும் அது கர்த்தருடைய பார்வையில அவருடைய பிரமாணத்திற்கு மீறினதற்கு சமானம். நாம் பாவிகளுடைய பட்டியல்ல தான் நிலைநிறுத்தப்படுவோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எவ்வளவு கடினங்கள் வந்தாலும் நம்மை வகை தேடுவதற்கு நம்மை சுற்றி இருக்கிற சூழல்வாதிகள் எல்லாரும் நம்ம எப்படியாவது வகை தேடி நம்மளை பாவத்திற்குள் வழிநடத்த வேண்டும் என்கிற எவ்வளவு முயற்சிகளை ஏறெடுத்தாலும், எவ்வளவு வகை தேடினாலும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமியில வாழணும். அதுதான் தானியேல் இடத்துல நான் பார்க்கிறோம், தானியேலுடைய நண்பர் இடத்துல நான் பார்க்கிறோம். அவர் எப்படியாவது குற்றம் கூறி அவரை கொண்டுறணும் அப்படின்னு நினைத்த ஜனக்கூட்டம் எல்லாம் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியம் அடைந்து நிற்கிற சூழல்களை நான் பார்க்கிறோம். ஏசாயா 41:17 வசனம். அந்த நேரத்துல கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். தொடர்ந்து வாசி. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு அபாந்திர வெளியிலே தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அந்த நேரத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது, அவருடைய வழிநடத்துதல் எவ்வளவு மேன்மையானது. அவர் கொஞ்ச நேரம் நம்மளை விடுறது மாதிரி தெரிஞ்சாலும் அவர் நம்மை விடுகிற தேவன் கிடையாது, அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்பதை அப்பொழுதுதான் மனித குலம் என்ன செய்யும்? உணர்ந்து கொள்ளும். அது வரையும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கானான் தேசத்துல போய் சேர்ற வரையும் கர்த்தர் நம்மளை கொல்ல போறாரு, நம்மளை இந்த வனாந்தரத்துல கொண்டு புதைக்க போறாரு என்பதை போல அவர்கள் அழுது புலம்பி முறுமுறுத்து சுற்றி கொண்டிருந்தாலும் என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை போல அவர்களை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறாரு. ஆனா உள்ள போகாதது அவருடைய மீறுதல்களினால. அதே மாதிரிதான் பரலோகம், இந்த பரலோகத்தை குறித்த பேச்சுகள் வரும் பொழுதெல்லாம் அது நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போவாரா மாட்டாரா, இல்ல உலகம் சொல்றது மாதிரி நம்ம இப்ப உலகத்துக்குள்ளேயே தான் இருப்போம், பரலோகத்துக்கு எல்லாம் போக மாட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்முடைய மனதில் இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு.
நம்முடைய தேவைகளின் மத்தியில் நம்மளை ஆசீர்வாதமா வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். ஆனா அந்த பரலோகத்தை காமிச்சிட்டு, பரலோகத்துக்குள்ள நான் போறேன்றதை காமிச்சிட்டு நம்மளை இங்கே என்ன செய்திருவாரு, விட்டுருவாரு. கானான் தேசம் எல்லை வரையும் போனாலும் உள்ள என்ன செய்ய முடியல, போக முடியல. பரலோகத்துல ஆண்டவர் போறார், உள்ள பிரவேசிக்க போறார் என்பதை பார்த்தாலும் பரலோகத்துக்குள்ள நம்மளால போக முடியாது. இன்னைக்கு கேள்வியோடும், இன்னைக்கு குழப்பத்தோடும், சந்தேகத்தோடும் இருப்போம் என்று சொன்னா, அந்த சந்தேகத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்தி மறுபடியும் என்ன செய்வார், அங்கே விட்டுருவார். அவர்களுக்கு தான் இரண்டாம் மரணம். அதை ஏசாயா புத்தகத்தில் நான் படித்த வசனம், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், தேவனுடைய வழி நடத்துதலையும் அவருடைய மகாபெரிய ஆசீர்வாதங்களையும் அவருடைய மகாபெரிய தெய்வீக கிரியைகளையும் பார்த்து இஸ்ரவேல் ஜன கூட்டமே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? உங்களுக்கு தேவன் யார் என்பதை வெளிப்படையாய் தேவன் போதித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் யார் என்பதை அவர்கள் கண்களால் கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் தேவன் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான செய்களிலும் அவருடைய கிரியைகளினால நாம் ருசி பார்த்திருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட எவ்வளவு மேன்மைகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற பொழுதும் இன்னும் முறுமுறுத்துட்டே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்படி கோபத்தின் உக்கிரத்தின் நாட்களில தேவன் இதுதான் பரலோகம் அப்படின்றத காமிச்சு நம்மள அங்கே என்ன செய்கிறார், விட்டுறாரு. அந்த பூமியிலேயே இரண்டாவது மரணத்தை ருசி பார்த்து அங்கேயே மாண்டு போகிறோம். பரலோகத்தை குறித்த ஆசை எல்லாம் கனவாய் அங்கே என்ன செய்தது, உடைஞ்சு போகுது. ஏன்னா அதை குறித்த அதற்கான செய்திகள் ஒன்றுமே இந்த பூமியில் நம்ம கிட்ட இல்லை. மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நான் படிப்போம். மல்கியா 3, 17, 18. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். நீதிமான்களுக்கும் என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு. ஒரு குமாரனை கடாட்சிக்கிறது போல, ஒரு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அவர்கள் உபத்திரவத்திற்குள்ளே கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவனுடைய கோபத்தை ருசி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவை அவர்களை தகுதிப்படுத்துகிற ஸ்தானத்தில் இருக்கிறது. அதான் 18வது வசனத்துல நான் படிக்கிறோம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்படின்னா இது ஏற்கனவே என்ன செய்திருக்கு, ஏற்கனவே நடந்திருக்கு. ஏற்கனவே நடந்ததுதான் மறுபடியும் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அதான் நம்ம வசனத்துல படிக்கிறோம். யாருடைய நாட்கள் நடந்தது போல, நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல நடக்கும். அதே போலதான் வசனத்துல நம்ம படிக்கிறோம், அவர்கள் இருவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். யார் துன்மார்க்கன், யார் ஊழியக்காரன், யார் நீதிமான், யார் அக்கிரமம் செய்கிறவன் என்பவனை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடிய நேரமாகத்தான் அது இருக்கிறது. அதனாலதான் தேவனுடைய கோபம் நமக்கு மிகுந்த அவசியம். பரலோகத்துக்கு நான் போனோம் அப்படின்னா தேவனுடைய கோபம் எனக்கு மிகுந்த அவசியம். நான் பரலோகத்தின் பாத்திரவானாய் மாற வேண்டும் என்று சொன்னா தேவனுடைய கோபத்தின் உக்கிரத்தின் பாதையில் நான் கடந்து போயிருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில என்னை கடாட்சித்திருக்க வேண்டும். என்னை உபத்திரவத்திற்குள்ள அவர் வழி நடத்தி இருந்திருக்கணும். அவர் என்னை எல்லாவித சோதனைகளுக்குள்ளும் கடத்தி கொண்டு போனால்தான் பரலோகத்தின் பாதையில நான் சுடரொளி பட்டயமாய் நான் ஜீவிக்க முடியும், சுடரொளி பட்டயமாய் நான் பிரகாசிக்க முடியும். இல்ல இந்த பூமியில நான் சௌகரியமா என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சௌகரியமான நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கை ஓட்டி முடிச்சணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா பரலோகத்தின் பாதையிலே பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதையும் நான் புரிந்து கொள்கிறோம். கடைசி ஒரே ஒரு வசனம், மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஏன் அவருடைய கோபம் முக்கியம் அப்படின்னா அவருடைய கோபம் தான் நம்முடைய பாவங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுது. அவருடைய ஆசீர்வாதமோ அவருடைய மன்னிக்கிற குணமோ அவருடைய மகா இரக்கமுள்ள உருக்கமுள்ள குணமோ நம்மளை பாவத்திலிருந்து விடுவித்தாலும்
பாவ ஜீவியத்திலிருந்து சில நேரங்களில் நம்மை விடுவிப்பது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அதிகப்படியா நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிற சமயத்துல நாம் அதை துணிகரமாக எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப என்ன செய்துட்டே இருக்கிறோம், பாவத்தை செய்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு கட்டத்தில் அது முடிவடையணும்ல. நான் எத்தனை நாள் தான் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? அவர் என்னை மன்னிக்கிறார் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நான் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அது ஒரு கட்டத்துல முடியணும். அது எங்கதான் முடியுது? அவருடைய கோபத்தை வெளிக்காட்டுவது நிமித்தமா இது என்ன செய்யுது, முடிகிறது. அவருடைய கிருபை முடியும் பொழுது அவருடைய கோபம் வெளிப்படுகிறது. அவருடைய கோபத்தின் வெளிப்படையான நாட்களில நான் யாரு, எந்த நிலைமையில இருக்கிறேன், நான் ஊழியக்காரனா, கர்த்தருக்கு விரோதமான துன்மார்க்கனா, நான் நீதிமானா, அவருக்கு அக்கிரமம் செய்கிறவனா இருக்கிறேனா அப்படின்றதெல்லாம் வேறறுத்து வித்தியாசம் பண்ணி பார்த்துட்டு ஆண்டவர் கடைசியா செய்கிற செயல் என்ன அப்படின்னா, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அதற்குத்தான் அவர் என்ன செய்யறாரா, வர்றாரு. அவர் திரும்ப நம்ம மேல் இறங்குவார். அன்னைக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அவர் திரும்ப வரும்பொழுது, அவருடைய இரண்டாவது வருகையில் அவர் வரும்பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறார், சமுத்திரத்தின் மேல போடுகிறார். அதற்கு அவருடைய கோபத்தின் உக்கிரமும் அவருடைய கோபத்தின் ஆழமும் அவருடைய வாழ்க்கையில மிகுந்த அவசியமானதா இருக்கு. அதனால கர்த்தர் கோபப்படுறாரு, கர்த்தர் சுச்சிக்கிறார், அவர் என்னை கடாட்சிக்கிறார் அப்படின்னா அவைகள் எல்லாம் என்னை சீர்திருத்துகிறது. அவைகள் எல்லாம் என்னை தயார்படுத்துகிறது. பிரலோகத்தின் பாத்திரவான்களாய் நான் நிலை நிற்பதற்கு என்னை தயார்படுத்துகிறது. அந்த தயார்படுத்துகிற நிலைமையில எவ்வளவு சூழல்களின் கடினங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க நேரிட்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தர் என்னை திருச்சபையின் மூளைக்கல்லாய், அநேகரை ஒளியின் பாதையில நடத்துகிற மூளைக்கல்லாய் என்னை நிலைநிறுத்தி என் மீது தேவனுடைய ஆலயத்தை அவர் கட்டுவார். என்னை ஆண்டவர் இந்த திருச்சபையின் மூளைக்கல்லாய் நிலைநிறுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட வழிநடத்துதல் தான் தேவனுடைய உக்கிரமான கோபம். அந்த கோபத்தின் ஆட்கள் வரும் பொழுது, அந்த கோபத்தின் ஆட்களை நீங்களும் நான் ருசி பார்க்கிற பொழுது அதுல இருந்து சோர்ந்து போகாமல் நாம் விடுதலை அடைந்தவர்களாய், நம்முடைய பாவங்களிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை அடைந்தவர்களாய், பிரலோகத்தின் பாத்திரவான்களாய் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவனுடைய சமுத்திரம் நம்மை அர்ப்பணிப்போம். கடைசியில 3ஆம் தூதை வாசி நம்ம முடிச்சிடும். வெளிப்படுத்தல் 14, வெளிப்படுத்தல் 14, 9, 10வது வசனத்தை வாசியை நாம் முடிச்சிடும். வெளிப்படுத்தல் 14, 9ல இருந்து வாசி. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அதுதான் தேவனுடைய உக்கிரமான கோபம். ஆனா அதில் தேவன் என்னை வழி நடத்துவார். அவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்துல மான்களின் கால்களை போல என் கால்களை மாற்றி உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை அமர செய்வார் என்று எந்த ஜீவன் கர்த்தருக்குள் தன்னை முழுமையாய் ஈடுபடுத்தி கர்த்தருடைய வருகையை மட்டும் அவருடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிலைநிற்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பொறுமை அங்கே விளங்கும். அந்த பொறுமை தான் பரலோகத்துல என்ன செய்ய போகுது, விளங்க போகுது. இந்த பூமியில அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சாட்சிகளை உண்மையாய் நிலைநிற்கிறேன் என்று எந்த ஜீவன் நிலைநிற்கிறதோ அவர்களுடைய பொறுமை பரலோகத்துல ஜீவ ஒளியாய் விளங்கும். அந்த ஒளி சுடர்களாய் விளங்குவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட பாத்திரவான்களாய் தேவனுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். அவருடைய உக்கிரமான கோபத்தை ருசி பார்க்க வேண்டிய சூழல் வந்தாலும், அது என்னை கடாட்சித்தாலும், என்னை உக்கிர கோபத்திற்குள் வழி நடத்தினாலும், அது என்னை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துகிற தேவனுடைய ஆயுதமாய் இருக்கிறது. அந்த வழிநடத்துதலுக்குள்ளே நம்மை வழிநடத்தி தேவனுடைய பரலோகத்தின் பாத்திரவான்களாய் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.